அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், கரூரில் நேற்று தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஆற்றிய உரை எந்த மாதிரியான தாக்கத்தை எதிரொலிச்சிருக்கு? இதே கரூர்ல பார்த்தோம். சென்ற முறை அவர் தேர்தல் பரப்புரைக்கு வந்தபோது செப்டம்பர் 27 அன்று சம்பவம் நடந்த உடனே அவர் இங்கிருந்து கடகடன்னு இந்த இடத்தை விட்டு விலகி சென்றது. எப்படி போனா எப்படி திரும்பி வந்திருக்கேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பேக்கா இது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல இது கம்பேக்கா அப்படிங்கிறது இல்ல, அவருதான் இப்போ முதல்வரா வரணும். எல்லாரும் கம்பேக்னா சிஎம் அங்க வராரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். இன்னும் தாவேகா தலைவர் விஜய் வருகிறார் அப்படின்னு தான் எண்ணம் இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர் நேற்று பேசுனது ஃபுல்லாவே இன்னும் தேர்தல் பிரச்சாரம், திமுக மேல கம்ப்ளைண்ட், அந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் காரணம், என்ன தடுத்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, நார்மலா நம்ம சொல்லுவோம்ல, ஓட்டப்பந்தயத்தை தோத்து போய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன தள்ளி விட்டாங்க, என்ன ஓட விடல, விசில் சரியா கேட்கலன்னு. அப்படி இவர் ஜெயித்த பிறகும் இன்னமும் அதே பழைய பல்லவி. எத்தனை வருஷம் இன்னும் திமுக திட்டிட்டு இருப்பாரு? முதல்வர் ஆயிட்டார். இப்ப இவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, மக்களின் எதிர்பார்ப்பு என்ன, அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு காரணமாக இருந்த, இப்ப நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா, காவல்துறையினர் என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, நான் நம்பிட்டேன்னு, அந்த அதிகாரி மீது நான் நடவடிக்கை எடுத்துள்ளேன். அன்னைக்கு பாதுகாப்பு சரியா கொடுக்காத 500 பேர் மேல நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன். இந்த வழக்கு சிபிஐ இருக்கு, அதை இன்னும் துரிதப்படுத்த சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தான் அவர்கிட்ட எதிர்பார்த்தது. ஆனா அவர் அதெல்லாம் பேசல. யாரோ ஒரு லேடி வராங்க, அவங்க விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. நேற்று விசிலுக்கு ஓட்டு போடுற கூட்டமா அதுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரமா நீங்க பண்ணீங்க? அந்த லேடி விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. அப்ப நீங்க என்ன கூட்டம் நடத்துனீங்க? அதுவே உங்களுக்கு சரியா ஒரு திட்டமிடல் இல்லாம தானே இருக்கு. நீங்க தாவேகாவுடைய அந்த கரூர் கூட்டத்தில் முன்னாடி நடந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லிதான் சொன்னீங்க. அந்த அவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்குறோம், உதவி பண்றோம், அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் சொன்னீங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு ஓட்டு போடுங்க விசிலுக்குன்னு ஒரு லேடி கேட்கறாங்கன்னா ஏன் கேட்கறாங்க? அப்ப அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல போடுங்கன்னு? அப்போ யோசிச்சு பாருங்க, இது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இது எந்த மாதிரி போகுதுன்னா, முதல்வர் அவர்கள் பேசவில்லை, தாவேகா தலைவர் தான் அங்க கூட்டம் நடத்தினார் அப்படின்னு தான் அங்க இருக்கு. ஏன்னா சீரியஸா சொன்னா இவர்கிட்ட இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சரிங்களா? பஞ்ச் டைலாக் எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல இவர்கிட்ட முதல்வராகிறதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தாங்க, ஆனா இப்போ எதிர்பார்க்கல. எங்களுக்கு செயல்ல வேணும்னு கேட்கறாங்க. இவர் இன்னமும் நம்மளை நீங்க தடுத்தாங்க பாத்தீங்களா, நம்மளை வரவிடாம பண்ணாங்க பாத்தீங்களான்றாரு. சரி, வராம தடுத்து அந்த காவல்துறையினர் யார் பேர் சொல்லுங்க, அந்த அதிகாரி பேரை சொல்லுங்க, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்க, சஸ்பெண்ட்லாம் வேணாம், இவ்வளவு பேர் செத்துருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஆக்ஷன் எடுத்துட்டு சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ முதல்வர் அங்க என்ன திட்டத்துக்கு வந்தாரு? இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. விஜயபாஸ்கர் ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப அவருக்கு அன்னைக்கு நடந்த கரூர் சம்பவத்தும் போது அவர் தான் தாவேகாவை அவ்வளவு திட்டினாரு. எடப்பாடி அவர்கள் முதல்ல ஆதரவு கொடுத்து அவர் விஜய் மேல தவறு இருக்காது என்று பேசினாலும் விஜயபாஸ்கர் எல்லாம் எவ்வளவு திட்டினாரு நமக்கு தெரியும். பிரச்சாரத்துல ஓடி போனவர்னு சொன்ன இதே விஜயபாஸ்கர் இன்னைக்கு மேடையில் ஏறிட்டு அவர் இங்க வந்திருக்கார் செய்திருக்குன்னா என்ன அர்த்தம்? புரியல. இது கட்சி பிரச்சார கூட்டம்னு சொல்லிடுங்க, உதவி பண்ணணும்னு சொல்லாதீங்க, பிரச்சார கூட்டம்னு சொல்லிடுங்க. அப்படி எடுத்துக்கலாம், இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டம்னு. இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள். அவரு மறுபடியும் திமுகவை தாக்கிட்டு அதையே தான் நான் திட்டுவேன், வேற எதுவுமே பேச மாட்டேன், 5 வருஷத்துக்கு திமுகவை திட்டுவேன், திரும்பி வருவேன் அப்படிங்கிறாரு. சரி, இதுல அவர் செய்த நேற்று ஒரு சில விஷயங்கள் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை பேசித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கறதுனால சில விஷயங்கள் என்னுடைய பார்வையா சொல்றேன். இப்ப அவர் நேத்து முதல்ல அந்த நினைவு, அந்த இடம், அந்த சம்பவம் நடந்த இடம் நினைவு சின்னமா நம்ம ஆக்கணும், வருங்கால சந்ததியினருக்கு சொல்லணும். சார், இது வேலுநாச்சியார் போரா, ராஜராஜ சோழன் போரா, இல்ல பாரிவள்ளல் போர் நடத்திய இடமா, அவர் தேருக்கு இதுக்கு கொடிக்கு தேர் கொடுத்த இடமா? இதை நினைவு சின்னமா எதுக்கு சார் ஆக்குறீங்க? இதை வச்சு அரசியல் பண்ணணும். உங்களுக்கு காலகாலத்துக்கும் மறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, ஞாபகப்படுத்துறதுக்கு அங்க சின்னம் வைக்கிறீங்களா? யாரோட இடத்துல வைப்பீங்க? சம்பவம் நடந்த இடத்துல வைப்பீங்கன்னா அது அரசு இடம். பேனா செலவு வைக்கணும் கடல்ல எங்கும்போது எழுத்தீங்கல்ல, எதுக்குன்னா அதை எப்படி பப்ளிக்ல கொண்டு வந்து வைப்பீங்க? உங்க அப்பாவுக்கு பேனா கேட்டீங்கல்ல, அரசு இடத்துல நீங்க எப்படி தாவேகா எப்படி நினைவு சின்னம் கட்டும்? அரசு இடத்துல எப்படி கட்டுவீங்க? அப்படின்னா அரசு இடத்த அபகரிக்கிறீங்களா? தவறு இல்ல, தவறான முன்னுதாரணம் ஆயிரும்ல.
ஈழத்துல மே 17 அந்த நினைவு சின்னம் கட்டுறதுக்கு நடராஜன் அவர் தலைமையில வந்து தஞ்சையில கூடி எல்லாரும் ஒரு இடத்துல கட்டும்போது அதையே கூடாதுன்னு இடிச்சவங்க சார். அதையே கூடாதுன்னு இடிக்கப்பட்டது. அதற்கு நீங்க திருப்பி வச்சீங்களா? நல்லது. ஈழ மக்களுக்காக நான் வைக்கிறேன். ஈழத்து போர் அந்த இறுதி போர் நினைவாக இருந்ததை இடிச்சுட்டாங்க, சரியா பண்ணல, ஒரு சுவர் தான் இருக்கு, அதை நான் சரியா பண்றேன்னு சொல்லுங்க. அது நல்ல ஒரு இதுவா இருக்கும். ஆனால் அதற்கு கூட நீங்கள் ஈழப்போர் சம்பந்தப்பட்ட போது அந்த இறுதிக்கு போகும்போது நிறுத்துவதற்கு கைது கேட்டதற்கு வன்னியரசு சொன்னாரு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டு வச்சாரு இதே கூட இருக்கிற வன்னியரசு. அப்ப இப்ப நீங்க அதை வச்சுக்கினா கூட ஒரு பரிகாரமா இருக்கும்னு சொல்லலாம். நீங்க வந்து நான் நாகப்பட்டினத்துல அவங்களுக்காக போராடினேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அங்க வந்து மக்களுக்காக இந்த படத்தோட பாட்டெல்லாம் பாடி காட்டினீங்களா அந்த போராட்டத்துல, அதை நினைவுபடுத்தாம இருக்கலாம். மேபி அது போட்டி வச்சுக்கினா அதெல்லாம் நினைவுக்கு வந்துடும் மக்களுக்கு. அதே மாதிரி விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக, நற்பணி மன்றம் சார்பாக அன்னைக்கு நீங்க உண்டியல் 500 ரூபா போட்டீங்க, மனோரமாச்சி கூட 25,000 ரூபா, 1,00,000 ரூபாய் மன்சூர் அலிகான் அவர்கள்லாம் நிறைய செய்யும் போது 500 ரூபா போட்டீங்க. அதெல்லாம் மக்களுக்கு நினைவுக்கு வந்துடும். அதனால நீங்க அதை பண்ண மாட்டீங்க, விட்டுருங்க. இந்த இடத்துல அரசு இடத்துல நீங்க எப்படி நினைவு சின்னம் வைப்பீங்க? அது வைக்கிறது முதல்ல அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இல்ல இது என்ன வரலாறு? இப்ப வழக்கு முடிஞ்சிருச்சா? சிபிஐல வழக்கு முடிஞ்சு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? யார் பக்கம் தப்புன்னு கொடுத்துட்டாங்களா? தவைகா மேல தப்பு இல்லைன்னு கொடுத்துட்டாங்களா? திமுக மேல தப்புன்னு கொடுத்துட்டாங்களா? தண்டனை அறிவிச்சிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். ஒரு ஒரு சம்பவத்தோட வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு முதல்வர் வந்து அதுக்கு நான் நினைவு சின்னம் வைப்பேன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? வென்றால் வைப்போம். அதான் அப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க சார், இப்ப சொல்லாதீங்க, சரிங்களா? அது இப்ப சொல்லக்கூடாது. சரி, இப்போ இத்தனை பேருக்கு நிவாரணங்கள் அதையெல்லாம் நிறைய அறிவிச்சிருக்காரு, சரியா? அதெல்லாம் நேற்று அறிவிச்சாரு, அதை கடைசியில வரேன். இப்போ முதல்ல சொல்லும்போது ஊழல் வந்து நிறைய இருக்கு. யாராவது லஞ்சம் கேட்டா நீங்க சொல்லுங்க, தரமாட்டேன்னு சொல்லுங்க. லஞ்சம் கேட்டா தர முடியாது அப்படின்னு சொல்லுங்க, பாத்துக்கலாம். கேட்டா எங்க அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சி, எங்க ஆட்சின்னு சொல்லுங்க, எனக்கு என் பேரை சொல்லுங்க. சரி, ஊழல் பண்ணவங்க எல்லாம் ஊழல் யாராவது பணம் கேட்டால் உங்க பேரை சொல்லலாம். அப்ப ஏற்கனவே ஊழல் வழக்கு இருக்கிறவங்க வந்தா யாருக்கு சொல்லலாம்? தாவேக்கு அட்ரஸ் கொடுக்கலாமா? பனையூர் அட்ரஸ். விஜயபாஸ்கர் வந்தாங்கல்ல 2 பேரும், ஏற்கனவே அதிமுக இருந்து அத்தனை பேர் வந்தாங்கல்ல, அவங்க மேலாம் ஊழல் வழக்கு இருக்குல்ல. அப்போ இப்போ லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்க, முன்னாடி லஞ்சம் வாங்கியிருந்தா கட்சி ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க, சேர்த்துருவீங்க. அப்படித்தானே மக்கள் எடுத்துப்பாங்க, அப்படித்தானே நான் சொல்லணும். நீங்க இப்போ வந்து சரி, பணம் வாங்காம ஜெயிச்ச ஒரு பெரிய விஷயத்தை நாங்க சாதிச்சிட்டோம், பணமே இல்லாம தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய நடைமுறையை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் சொன்னீங்கல்ல. சேலம் மேற்குல உங்க எம்எல்ஏ தான் பேசினாங்க, அந்த கூட்டத்துல உட்கார்ந்தாரு, அங்க இருந்தவங்க அந்த சேலம் மேற்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் என்ன பேசுனாங்க? அவர் ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாருன்னு சொன்னாங்கல்ல, அவரை இப்ப டிஸ்மிஸ் பண்ணுங்க. அவரை இப்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டு எலெக்ஷன்ல இடைத்தேர்தல் சேர்த்து வரட்டும், கிளியரா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சு காட்டுங்க. அப்ப அவர் பணம் கொடுத்துருக்காருல்ல, அவரை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஏன் அவரை வச்சிருக்கிறீங்க இன்னும்? நீங்க எப்படித்தானே பண்ணிருக்கணும்? காசு வாங்க மாட்டேன் அப்படின்னா இதான் பண்ணிருக்கணும். லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னா இப்போ வழக்கறிஞர் நியமனத்திற்கு 20 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் என்று வாங்கினாங்கன்னு ஒரு செய்தி வருது. அது சம்பந்தமா நீங்க எப்போ பேசுவீங்க? லஞ்சமே இல்லாத அரசு, லஞ்சமே இல்லாத அரசு நீங்க, நல்லது நல்லது. அப்ப லஞ்சம் வாங்கினதை பத்தி எப்ப பேசுவீங்க? லஞ்சம் வாங்கினது எப்போவாவது பேசணும்ல முதல்வர். அதெல்லாமே கண்டுக்காம நான் கடந்து போயிருவேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? அப்ப அரசு வழக்கறிஞர் நியமனத்துல பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் யார் செஞ்சது கூப்பிடுங்க, அவங்கள கேட்டு முதல்ல இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லாம நீங்க வந்து அதை கண்டுக்காத மாதிரி அப்படியே நகர்ந்து போனீங்கன்னா என்ன அர்த்தம்? கன்னியாகுமரியில இன்னைக்கும் அந்த லாரிகள் போகும்போது ஒரு லாரிக்கு 200 ரூபாய் வீதம், ஒரு நாளைக்கு இத்தனை 1000 லாரி போகுதுன்னு காசு வாங்குறாங்கன்னு கேரள டிவியில காட்டினாங்க. நம்ம சொல்ல, கேரள டிவியில அதை ஒளிபரப்பு பண்ணாங்க. கன்னியாகுமரி பார்டர்ல உள்ள அங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் எடுத்துட்டு போகும்போது அங்க ஆபீசர் லஞ்சம் வாங்கிட்டு கார் அந்த லாரிகளை விடுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டினாங்க கேரள டிவியில. ஒரு கண்டனம் கேரளாவுக்கு, அந்த டிவிக்கு ஒரு கண்டனம். இல்ல லஞ்சம் வாங்கின ஆபீசரை, அந்த அதிகாரிகளை நீக்கிட்டோம். நீங்க எதுவுமே பண்ணலையே. அப்புறம் லஞ்சம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க சொல்றீங்க சார். உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? 2 பேரும் லஞ்சம் வாங்கினாங்க அந்த திமுக அதிமுக எல்லாம், அதெல்லாம் இல்லாத ஒரு ஆட்சி வேணும். அதானே போட்டாங்க உங்களுக்கு, மேண்டேட் கொடுத்தாங்கல்ல. 108 தான். ஆனா நீங்க ஹையஸ்ட் இருக்கிற பார்ட்டியில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்க தான் வந்தீங்க. மக்கள் உங்களுக்கு மேண்டேட் கொடுத்தாங்களா?
உங்களுக்கு ஆதரவா 1.25 கோடி போட்டாங்க, எதிர்த்து 2.25 கோடி போட்டாங்க. அதை விட்டுருங்க. சீட்டு பிரகாரம் 108 உங்களுக்கு வந்துச்சு. உங்களுக்கு எதிர் 128 இருந்தா கூட 126, உங்களுக்கு எதிர் 126 தொகுதி இருந்தா கூட உங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தீங்கல்ல. மக்கள் எதிர்பார்த்தது நீங்க செய்யணுமா வேணாமா? அப்ப அதை ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? அப்ப அதை செஞ்சிருக்கணும்ல. சரி, இப்போ அடுத்தது வந்து நீங்க வந்து நேத்து ஊர்வலத்துல அந்த ஊருக்கு போறீங்க, வண்டி உங்க சிறப்பு வாகனங்கள், பாதுகாப்பு வாகனங்களோட போயிட்டு இருக்காரு அந்த கரூர் கூட்டத்துக்குன்னு நினைக்கிறேன். நேத்து வீடியோ வந்தது. போகும்போது அவர் வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டார். சார், ரோடு 2 பக்கமும் அடைச்சுக்கிட்டு 3 கார் ஒரு லைன்ல அப்படியே 3 கார் போகுது. நம்ம ஊர்ல 3 கார் ஒரு ரோட்ல போற அளவுக்கு எல்லாம் பெருசா இல்லை. அந்த ரோடும் அப்படி இல்லை. நீங்க போறீங்க, ரோட ஃபுல்லா அடைச்சிட்டீங்க. 3-4 கார் வரிசையில், ஏன்னா உங்க கார் முன்னாடி பின்னாடி முன்னாடி 2 கார், ரோடு அப்படியே ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு தான் போகுது. அப்போ 3 கார் ஒரு நேரத்தில் போகுது. ஆம்புலன்ஸ் அதோட ரோட்ல தான் போயிட்டு இருக்கு, அந்த சைட்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்க எதிர யாரையுமே வர விடலன்னு தெரியுது. நீங்க என்ன பண்ணீங்க? ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட முதல்வர் உடனே ஒரு ரீல்ஸ். அதெல்லாமா சார் உங்கள்ட்ட கேட்டாங்க? உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வேற, மக்கள் எதிர்பார்க்கறது வேற. நீங்க அதை பண்ணுங்க. இப்ப இதை சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்காதீங்க, 6 மாசத்துக்கு எதுவும் கேட்காதீங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, தாவேகா மேல உங்களுக்கு வந்து கோவம் இருக்கு, உங்க மைண்ட்ல அந்த மாதிரி செட்டிங் வந்துருச்சு, தாவேகா மேல கோவம். குற்றம் கடிதல் வந்து குற்றம் கடிதல், புரியுதுங்களா? குற்றம் கடிதல் என்பது ஏதோ எங்க பரம்பரைக்கே வழக்கமா இருக்கிற மாதிரி, தாத்தா பாட்டா காலத்துல இருந்து நாங்க வந்து இதையே தான் பண்ற மாதிரி. நீங்க தாவேகாவை இப்படி திட்டுறீங்களே, உங்க கருத்து ஒரு மைண்டல வந்துருச்சுன்னா நீங்க இப்படிதான் திட்டுவீங்களா? எப்ப பாரு குற்றம் கண்டுபிடிக்காதீங்க சார். தவறுகளை சொல்றது தானே சார் நல்ல ஒரு பார்வையாளர். இப்ப எக்ஸாம் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க? எது எது பாஸ் எழுதுனாங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கா? இல்ல, எது தப்பா எழுதுனாங்களோ அதை தவறுன்னு போட்டுட்டு அதை அந்த பையனுக்கு சரியா சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வைக்கிறாங்க. அப்புறம் அதை சொல்லக்கூடாதுன்னா அப்ப இவர் வந்து ஸ்டாலின் சார் பிரதர் வாட் ப்ரோ ராங் ப்ரோ எல்லாம் சொன்னார்ல முதல்வர், முன்னாள் முதல்வர், அவர் ஆட்சியில் இருக்கும்போது. இப்ப இவர் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னா குற்றம் கடிதல் அப்படின்னா, அப்ப அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன கடிதல்? இவர் அதே தானே பண்ணாரு. அப்ப சொல்லணுமா இல்லையா? சரி, ஓகே. இப்போ கூட்டம், நேற்று வந்து கூட்டம் நிறைய இருந்தது. திமுக ஆட்சியில இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியல, காவல்துறையினர் வெறும் 500 பேர் தான் கொடுத்தாங்க, எங்க கூட்டத்துக்கு போதிய பாதுகாப்பு தரல, நான் வரும்போது அதிகமா இருக்கு சார் போகாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கலாம் இல்லையா? கூட்டத்தை நிறுத்திருக்கலாம் இல்லையா அப்படின்லாம் கேட்டாரு. இவர் வரும்போது ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு சம்திங் ஒரு இவ்வளவு மீட்டர் முன்னாடி வண்டி நிப்பாட்டுங்க, இங்கே இருந்தே சொல்லுங்கும் போது, இல்ல நான் அந்த ஸ்பாட்ல தான் போய் பேசுவேன்னு சொல்லி போனது நீங்க தானே. காவல்துறையினரும் பத்திரிகையாளரும் சொல்றாங்க, நம்ம சொல்ல, அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க செய்திகள் சொல்றாங்க. அப்படின்னா அந்த தவறான செய்தி போடுறவங்க மேல நீங்க வழக்கு போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க. நான் சொல்றேன், நான் முதல்வர், நான் சரியாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கருத்தை அவதூறாக தவறாக நீங்கள் பிரசுரம் பண்ணியிருக்கிறீர்கள்னு அவங்க மேல ஒரு அவதூறு கேஸ் போடுங்க. இனிமேல் பண்ண மாட்டாங்க. அவங்க அவதூறு பண்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும், அதை பண்ணுங்க. சரி, நேத்து நீங்க வந்த இடத்துல வண்டியில வரும்போது மக்கள் வந்து வண்டி முன்னாடி அப்படி உழுவுறாங்க, 2 பக்கமும் வண்டியில வந்து அப்படி உழுவுறாங்க. ஒரு அந்த காணொலி ஒண்ணு இருந்தது. அப்ப இந்த கூட்டத்தை ஏன் உங்க போலீஸார கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்க தானே இப்ப காவல்துறை தலைவர், ஏன் உங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதே தானே திமுகவுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறதும் மரத்து மேல ஏறி தொங்குனதும் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப இந்த இதுல ஏறுறாங்க. சரி, இப்ப இதெல்லாத்தையும் தாண்டி நேற்றைய அந்த அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது, அங்க நிவாரணம் கொடுத்தது, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்லணும். அந்த வேலையில ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. வேலைங்கிற அரசு வேலை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு. இங்க ஒரு குரூப்புக்கு கிடைக்கவே கிடைக்காது, விட்டுருங்க, தரவே மாட்டாங்க. அரசு வேலையே கிடையாது 67க்கு அப்புறம், தரமான் அந்த வரக்கூடாதுன்ற லெவலில் வச்சுட்டாங்க. அதுல ஒருத்தர் இருக்காரு 49.5, நமக்கு 50.5 வந்து வெறும் ஒரு ஜாதியினர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்னு கல்லூரி மாணவர்கள்ட்ட போய் தப்பு கணக்கு சொல்லுவார். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ அரசு வேலை வாங்கணும்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, VAO எக்ஸாமு, TRB ஆசிரியர் தேர்வு, டெட் எக்ஸாமு, அது வந்து ஆசிரியரா வேலை செய்யறவங்களே டெட் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு முன்னாடி ஆசிரியர் தேர்வு எழுதணும், காவல்துறை தேர்வு இருக்கு, SI தேர்வு இருக்கு, இதே மாதிரி காவலர்ல வந்து TNUSRBன்னு ஒரு தேர்வு இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா வந்து படிச்சுட்டா வந்துடாது. இப்ப திருமாவளவன் கூட முதல்ல சொன்னாரு, அண்ணாமலை அவர்கள் வரும்போது, IAS படிச்சு, IASனா என்ன பெரிய படிப்பா, IPSனா பெரிய படிப்பா, 6 மாசம் மனப்பாடம் பண்ணி படிச்சா யார் வேணா பாஸ் ஆகலாம்னாரு. நீங்க படிங்க, வந்து பாஸ் பண்ணுங்க, சும்மா சொல்லிட்டு போறது இல்லை.
இப்போ இவ்வளவு தேர்வு இருக்கு. இந்த தேர்வெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் அதுல தாண்டி ஒரு இதுலயும் தாண்டி வந்து நம்பர்ஸ் வாங்கி மார்க் இவ்வளவு வரணும்னு இருக்கு. இதுல 2025 குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்க 14 லட்சம் பேர். வேலை காலியிடம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 5000 பேர். வெறும் 5000 பேர். அதுக்கு போட்டி போட்டவங்க அவ்வளோ. விஏஓ அந்த போட்டிக்கு 215 தான் காலி இடம். அதுக்கு எழுதுனவங்க 6500க்கு மேல. அப்படின்றது தோராயமா. சரிங்களா? 659 சீட், 659 வேகன்சி இருக்கிற குரூப் 2 5.5 லட்சம் பேர் எழுதுனாங்க. இதெல்லாம் இங்க கனவுகளாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். குரூப் 1ல 72 சீட்டுக்கு வந்து 72 வேலைக்கு வந்து 3 லட்சம் பேர் எழுதுனாங்க. நமக்கு தெரியும் சமீபத்துல ஷூ கம்பெனி ஒண்ணு போன ஆட்சியில ஷூ கம்பெனி ஒண்ணு வேலைக்கு கொடுக்கும்போது அங்க வெறும் 100 பேர் போஸ்ட்டுக்கு வந்து 10,000 பேர்கிட்ட 5000 10,000 பேருக்கு மேல இளைஞர்கள் திரண்டு வந்து வாசல்ல போராட்டம் பயங்கர பிரச்சனையாச்சு. அது நமக்கு தெரியும். அப்ப இங்க வேலை என்பது எவ்வளவு கடினமாக கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்க கட்சியோட கூட்டத்துக்கு வந்தவங்க, நான் தவறா சொல்ல, வருத்தமா தான் சொல்றேன். தவறா சொல்ல, வருத்தமா சொல்றேன். நோட் பண்ணி உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? நிறைய ஹெல்ப் பண்ணீங்களா, பண்ணலையா? இதை கேட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு, இது எங்கள் கட்சி, எங்கள் ஆட்சியின் கொள்கை முடிவு, நீங்க யார் கேட்க? திமுக எடுத்த கொள்கை முடிவு நீங்க கேட்கறீங்கல்ல, நாங்க கேட்கறோம்ல, எல்லாரும் கேட்கறோம்ல. அது மாதிரி உங்க ஆட்சியும் கேட்பாங்களா? அப்ப உங்களை யாரையுமே கேட்க கூடாதா? கேட்டா கொள்கை முடிவு நீங்க யார் கேட்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கேட்க முடியும்? லஞ்சம் யாருமே எங்களை கேட்க முடியாது, எது பண்ணாலும் எங்களை கேட்க கூடாதுன்னா அது தவறான ஒரு முன்னுதாரணம் தானே. சரி, இப்ப இதுக்கு வருவோம். இந்த வேலையில வந்து இப்ப இவ்வளவு எல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுத்தாங்க? அவங்களுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுத்துருந்தாங்க முன்னாடி? அத பார்த்துருக்கோமா? திமுக அரசு 10 லட்சம் கொடுத்துச்சு. அவங்களும் அரசியல் பண்ண தான் பார்த்தாங்க. இப்போ நம்ம இதை சொல்லும் போது என்ன சொல்றாங்க பல பேரு, நீங்க இப்ப இருக்கிற இந்த இதெல்லாம் சொன்னீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கிடையாது. எங்களுடைய வருத்தத்தை சொல்றோம். ஒண்ணு, வழக்குல நடுவில் எதுவும் பேசல. ஒண்ணு என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல மக்கள் இறந்து போனாங்க, இத்தனை பேர் கூட்டத்துக்கு வந்து, எந்த கூட்டத்துக்கு வந்து எத்தனை பேர் இறந்து போனாங்க அந்த கணக்கு அவங்க சொல்லணும். இவங்க கட்சி கூட்டத்துக்கு தான் வந்தாங்க, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, குழந்தைகள் உட்பட. அது வந்து அந்த வருங்காலம், அந்த சந்ததியினர், அந்த குடும்பத்திற்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கும்போது அது பெரிய பாதிப்பு அவங்களுக்கு. அதனால வந்து நம்ம கொடுக்கணும்னாங்க. இதுக்கு ஒரு முன்னுதாரணம் என்ன தெரியுமா? ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல இறந்து போன ஒரு கட்சிக்காரோட பையனுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி வேலை கொடுத்தாரு. ஒரே ஒரு அங்க மட்டும்தான் நடந்திருக்கு. நம்ம இதுல கும்பமேளால இறந்தவங்களுக்கு கொடுக்கல. சரிங்களா? கும்பமேளால கொடுக்கல. அதை விட அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வரேன். இப்போ இவங்களுக்கு வேலைக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது திமுக அரசு சார்பா 10 லட்சம், பிரதமர் தேசிய நிவாரண நிதி 2 லட்சம், விஜய் அவர்கள் தாவேகா சார்பா 20 லட்சம் கொடுத்தாங்க. ஜேபிஆர் அவர் அவருடைய அந்த மேரி வில்சன் அவருடைய அந்த ட்ரஸ்ட் வந்து வாழ்நாள் முழுவதும் நான் 5000 ரூபாய் தருவேன், மருத்துவம் மற்றும் கல்வி காப்பீடு நான் தரேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஏன் வருத்தம் வருது அப்படின்னா, சமீபத்தில் திருவள்ளூர்ல அம்மோனியா வாயு கசிவுல இறந்து போனாங்க. 2 லட்சம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. அது பிரைவேட் கம்பெனி தான். இவங்க ஒரு பார்ட்டி மாதிரி, அவங்க பிரைவேட் கம்பெனி. 2 லட்சம் கொடுத்தாங்க இறந்து போனவங்களுக்கு. அரசு வேலையில சொல்லலை. சரி, இப்ப விட்டுருங்க. இப்பதான் நடந்திருக்கு. கொஞ்சம் காலம் ஆகும், அந்த சமயம் எடுக்கணும். 6 மாசத்துக்கு எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு நடிகர் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி இப்பதான் நடந்திருக்கு. 6 மாசத்துக்கு பேசாதீங்கம்பாங்க. ரைட்டு. 2024 மெரினா ஏர் ஷோல இறந்து போனவங்க 5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை. அரசு வேலை இல்லை. கள்ளக்குறிச்சியில 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க மறுவாழ்வு திட்டம். அங்க இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை இல்லை. மௌலிவாக்கத்துல கட்டணம் இடிஞ்சு வந்து செத்தாங்க 2014. சார், அதாவது ரீஹாபிலேஷன், அதாவது போதை மறுவாழ்வுல போயிட்டு சரியாறவங்களுக்கு எல்லாம் அரசு வேலைங்கிறத திமுக சொன்னாங்களே. அதுதான் சொல்றேன். அதைத்தான் சொல்ல வரேன். சென்னை வெள்ளத்துல இறந்து போனவங்களுக்கு 4 லட்சம். இப்ப நீங்க இந்த லிஸ்ட சொல்றேன்னா, நீங்க சொன்ன விஷயம் திமுக இதை சொல்லிட்டு மக்கள் ஏத்துக்கலையே, புறக்கணிச்சு விரட்டிட்டாங்களே 2026. நீங்க வேணாயா, தவறு பண்றீங்கன்னு தானே விரட்டிட்டாங்க. நம்ம வருத்தமா கேட்கறது என்னன்னா, கொடுத்தது கரெக்ட். என்ன வேலை கொடுத்துருக்கீங்க சார்? இளநிலை அந்த ஸ்டாஃப் கொடுக்குறீங்க சார். நம்ம என்ன கேட்கறோம்னா, அங்க சேலரி பேசிக் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜாஸ்தி. அவங்க நிறைய பேருக்கு வந்து இளநிலை உதவியாளர் இந்த ஜூனியர் இதுல கொடுக்குறாங்க, கேட்டகரியில தான் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளமே ரொம்ப அதிகமா நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா அதிகமா இருக்கும் போது
கஷ்டப்பட்டு படிச்சு காத்திருக்கிற இத்தனை பேர் இந்த சம்பளத்துக்கு தான் காத்திருக்காங்க. அவர்களை குற்றம் சொல்லி வந்த நீங்களும் அதே செய்றீங்களே. அஜித் குமார்னு ஒரு வாலிபர் கொல்லப்பட்டார், ஒரு இளைஞர் கொல்லப்பட்டார் போலீஸ்காரங்க டார்ச்சர்ல. அவருக்கு அரசு வேலை, ஏன்னா செய்தது அரசுத்துறை, அதனால அவருக்கு வேலைக்கு அந்த குடும்பத்துல ஒருவருக்கு வேலை. திருமாவளவன் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாரு. அவர் இறந்திருக்காரு, அவருக்கு கொடுத்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகும், அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நிறைய சப்போர்ட் பண்ணார். ஐ அக்ரி, நான் இல்லைன்னே சொல்ல, கண்டிப்பா அவங்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க. நீங்க இன்னும் இந்த வழக்கு முடியல, ஏற்கனவே 30-35 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க, மத்திய அரசுல இருந்து உதவி பண்ணிருக்காங்க. நீங்க உங்களுடைய கட்சிக்காரர் அவர் வரிவல்சன் பெரிய மனசோட நிறைய பண்றாரு, வழக்கு முடிஞ்ச அப்புறம் நீங்க இதை கொடுக்கலாமே. இப்போ ஒருவேளை அந்த வழக்குல பிரச்சனைக்கு காரணம் தாவேக்கான்னு வந்துட்டா, பிரச்சனைக்கு காரணம் தாவேக்கா என்ற அந்த வழக்கின் முடிவில் அது விசாரணை பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வரும்போது சொன்னால் இவர்களை அரசு வேலை பறிப்பார்கள். தவறாயிடும் இல்லையா? அதுக்கு இடம் கொடுக்காம வெயிட் பண்ணுங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, 2 மாசம் தானே ஆகுது. வெயிட் பண்ணுங்க, வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுங்க, நல்ல விஷயமா படும். வழக்கு நடக்கும் போதே கொடுத்தீங்கன்னா இப்ப சாட்சிகள் கலைக்கப்படுமா இல்லையா? இந்த மாதிரி கொடுத்த உடனே அவங்க யாராவது குற்றம் சாட்டுவார்களா? செந்தில் பாலாஜி போக கூடாது, அவர் போனா அங்க இது பண்ணிடுவாரு, அவருக்கு சாட்சியை கலைச்சிருவாருன்னா, இப்ப நீங்க போய் அவங்களுக்கு உதவியே இவ்வளவு கொடுக்குறீங்க அரசு வேலைன்னா சாட்சியை கலைக்க, இது சாட்சி கலைப்பு ஆகாதா? இப்போ நீங்க இன்னமும் திமுகவை திட்டிக்கிட்டு திமுக செஞ்ச தவறுகளை நீங்கள் செய்கிறீர்கள் தான் கேட்கிறோம், வேற ஒண்ணுமே சொல்லல. இதை விட அடுத்தது, இதெல்லாம் கணக்குகள், அரசின் கணக்குகள், அவர்கள் சொல்லட்டும், தவறாக சொல்லவில்லை, வருத்தமாக பதிவு செய்ததுதான். அடுத்தது இவருடைய அந்த ஸ்பீச் ஒரு ஸ்கூல்ல நேரலை பண்ண, அதுதான் அந்த ஹெட் மாஸ்டரை ஈவினிங்கே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே சார். எஸ் அதான் சொல்றேன். இது ராஜ்மோகன் அவர்கள் தெளிவா சொல்றாரு, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு. இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே பண்ணாங்களே, ஏற்கனவே போன ஆட்சியெல்லாம் அதை பண்ணியிருக்காங்க, அது தவறு ஒண்ணும் இல்லை. நீங்க 2 பேர் சொல்றதையும் பார்க்கணும். இவர் நீக்கி விட்டார், சரியான நடவடிக்கை, உடனடியாக நடவடிக்கை. ராஜ்மோகன் அவர்கள் அப்ப இது என்னாச்சு, மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அட்டை கொடுப்போம், சாதி பெயர் உள்ளது, நாங்க அடுத்த நாளே இல்ல அதெல்லாம் இல்லைன்னு சரி பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன்னா நீங்க யூ ஹேவ் டு ரிவோக் இமீடியட்லி, யூ ஹேவ் டு அனௌன்ஸ், அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுங்க. கரெக்டா கொடுக்குறீங்க, ஜாதி கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ எப்படி அடையாளம்னு கேட்ட உடனே ராஜ்மோகன் அழகா போல் சொன்னாரு, திருநீர் எல்லாம் எல்லாரும் வைக்கிறதாங்க, அதுக்கெல்லாம் தடை யாருமே சொல்லல, யார் உங்களுக்கு தவறா சொன்னதுன்னு கேட்டாரு. ஐ அப்ரிஷியேட். அந்த மாதிரி இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார், அப்ரிஷியேட். இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு, பப்ளிக்ல அங்கதான் பேட்டி கொடுக்குறாரு, அது போன ஆட்சியில் நடந்தது தானே, இது என்ன தவறா? இதெல்லாம் கிடையாது, தவறு கிடையாது, நியாயப்படுத்தாதீர்கள் தான் தவறு சொல்றோம், சரிங்களா? இப்போ ஒரு தராசுல 2 பக்கமும், இந்த பக்கம் எடைக்கு தட்டு நல்லா தாங்க இருக்கு, என்னங்க பிரச்சனை, இந்த பக்கம் எடை தட்டு கொஞ்சம் ஓட்டையா இருக்கே சார், அதை கொஞ்சம் கவனிங்கன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான். நீங்க ஒரு அமைச்சர் சரியாக இருக்கிறாரா, நீங்கள் இவரையும் கண்டித்து சரி செய்யுங்கள், அவ்வளவுதான் சொல்றேன். நான் பல இடங்களில் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், ஆதவ அர்ஜுனா அவர்கள் மிகவும் திறமையானவர். நான் எந்த இடத்துலயுமே குற்றமே அவரை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் இதுல என்னன்னே விசாரிக்காம உடனே ஷூ வாங்கிட்டு வான்னு சொன்ன போது கூட நான் வருத்தப்பட்டு பதிவு செய்திருக்கிறேன். அவர் இப்படி சொல்லியிருக்க கூடாது, ஒரு விளையாட்டுத்துறையிலிருந்து வந்தவர், அவர் விளையாட்டு சார்ந்தவர், அவர் இப்படி சொல்லக்கூடாது. வேணா மீண்டும் சொல்றோம், திமுக செய்த தவறுகள் அதை தாவேக்கா செய்யக்கூடாது. உங்க மேல நம்பிக்கை வச்சு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க, இதை செய்யாது. இன்னமும் நீங்க அந்த மேடையில பேசும்பொழுது அந்த துணி எப்படி இருக்குன்னா, ஒரு படத்தில் அவர் வசனம் பேசுவது மாதிரி தான் இருக்கு. அது வேண்டாம், அதை எதிர்பார்க்கல. உங்ககிட்ட முதல்வரா உங்களை வேற மாதிரி ஒரு ஸ்டைல்ல மக்கள் எதிர்பார்க்கறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இவர் கொடுத்தது எல்லாமே, செய்தது எல்லாமே சினிமாட்டிக்கா, ரீல்ஸுக்கோ ஷோ பண்றதுக்கோ பண்ணாதீங்க. முதல்வர் ஆயிட்டீங்க. இன்னும் பிரச்சாரத்தும் போதும் சொன்னாங்க, இப்பவும் அவங்க கட்சிக்காரங்க இப்பவும் சொல்றாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அதுல 3 எம்ஜிஆர் 6 சிவாஜியை பார்த்தேன் எல்லாம் படத்துல அவசரங்களா, அது மாதிரி இவர் எம்ஜிஆரை போன்றவர், ஜெயலலிதாவை போன்றவர். அது மாதிரி நீங்க வாங்க. ஜெயலலிதாமா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நார்மலான எல்லா கட்சி கூட்டத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. முதல்வர் ஆன உடனே அந்த நடை உடை பாவனை எப்படி மாறிச்சு? அந்த நடை உடை பாவனை ஒரு முதல்வருக்கான அந்த ஒரு தகுதியோட மாறினாங்களா? மாறல. எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரை எந்த இடத்துலயான ஒரு மேடையில லுங்கி கட்டு உட்காந்துருப்பாரா? பார்த்துருக்கோமா நம்ம? பொதுக்கூட மேடையில அரசு விழால லுங்கி கட்டு வந்தாரா? அதுக்கு இவர் லுங்கி கட்டினாரு நான் சொல்றது அவர் அந்த வெள்ளை வெட்டி, வெள்ளை சட்டை, தொப்பி, கண்ணாடி, அந்த இமேஜ் அப்படியே இருந்தாரா இல்லையா?
முதல்வருக்கான தகுதி. கலைஞர் அவர்கள் எவ்வளவோ பேசுவாருங்க, எவ்வளவு எல்லாருக்கிட்டையும் வெளியில வரும்போது எப்படி வருவார், அந்த வேட்டி, அந்த சட்டை, அந்த அந்த கெட்ட கண்ணாடி, அந்த கெட்டப்பு தான். இவர்கிட்டையும் முதல்வராக எதிர்பார்க்கிறோம் விஜயை. விஜய் முதல்வராகிவிட்டார், அவரிடம் எதிர்பார்ப்பது இன்னமும் நடிகர் விஜய் தேவையில்லை, முதல்வர் விஜயாக வாருங்கள். அவ்வளவுதான், சிம்பிள் ரிக்வஸ்ட். நீங்க வாங்க சார், சிஎம்மா வந்து செய்யுங்க சார். ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணம், இந்த ஆட்சி நல்லா செய்யறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். குறையே சொல்ல முடியாது, குறையே சொல்ல முடியாதுன்னா சொல்லுவோம், குறை இருந்தால் சொல்லுவோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மத்திய அரசு ஒரு இன்னைக்கு ஒரு அறிவிக்கை கொடுத்திருக்காங்க, சுற்றறிக்கை. முதலில் அந்த மாநில பாடல், அடுத்தது நாட்டுப்பண், அதுக்கப்புறம் தேசிய, அந்த 3 வரையறை பண்ணியிருக்கிறாங்க, வரையறை மாத்திருக்கிறாங்க. முதலில் மாநிலத்தின் பாடல் மாத்திருக்கிறாங்க. அதுக்கு தாவேக்காரங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் விஜயை கண்டு பயந்துட்டாங்க. பயப்பல்ல, எடுத்து சொல்லி பேசி ஒரு அரசாங்கம்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா அது யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு பாராட்டுக்கள், சொன்னவர்களுக்கு பாராட்டுக்கள். இவங்க ஒண்ணே பயந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நல்ல உறவோட இருக்கிறோம், ஆட்சியில கரெக்டா பேசியிருக்கோம். நாங்க போன வாட்டி எடுத்து சொன்னோம், விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது எடுத்து சொன்னாரு, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஆரோக்கிய அரசியல். அங்கே யார் சொல்லியிருந்தாலும் அது வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாவற்றையும் இன்னமும் ரீல்ஸ் இது பண்ணாதீங்க. ஒரு அமைச்சர் சொல்கிறார், ஆந்திராவில் ஒரு அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ரீல்ஸ்ல பார்த்தேன்றாங்க. ரீல்ஸ்ல இன்னமும் வாழாதீங்க, ரியலுக்கு வாங்க, அவ்வளவுதான். இன்னமும் விஜய் அவர்களை ஒரு சிஎம்மாக எங்களால் நேற்று பார்க்க முடியவில்லை, அதுதான் எங்களுடைய வருத்தம். அவர் ஒரு சிஎம்மா வந்து நல்லா பேசணும், நிறைய சொல்லணும், நிறைய செய்யணும். அப்படிங்கும்போது ஏற்கனவே இந்த காலனி நிறுவனம், அவர் அந்த நேற்று துவக்கி வைக்க அரசு விழா நடந்தது இல்லைங்களா, இதை தவிர இன்னொரு விழா, அரசு விழா நடந்தது. அந்த நிறுவனம் ஏற்கனவே திமுக ஆட்சியில் போடப்பட்டு கட்டிடமே கட்டிட்டாங்க. இவங்க செய்தி கொடுத்தது அடிக்கல் நாட்டுறாரு, அவர் திறப்பு விழாவுக்கு தான் போயிருக்காரு. திறப்பு விழா அவங்களையும் சரியா சொல்லல. அப்ப நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்கோம்னா, இவரை சுத்தி இருக்கிறவங்க இவருக்கு தவறான தகவல் கொடுக்கிறார்களா? ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி தவறான தகவல் கொடுத்தே வச்சிருந்தாங்க, அது மாதிரி இவருக்கு தவறாக கொடுக்குறாங்களான்ற கேள்வி வந்துருது அந்த இடத்துல. விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டு, டைரக்டர் ஆர்டிஸ்ட், சினிமாலேயே அவர் டைரக்டர் ஆர்டிஸ்ட். சார் இதை செய்யுங்கன்னா பர்ஃபெக்டா அதை செஞ்சுட்டு வருவார், மாத்த மாட்டார், பர்ஃபெக்டா செய்வார். டான்ஸா அவர் பர்ஃபெக்டா இருப்பாரு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அந்த பர்ஃபெக்ஷனை இங்க காட்டுங்க, கத்துக்கிட்டு வாங்க. பாரதி ராஜா அவர்கள் கமலை சொன்னார் இல்லையா, அவனை அரசியல கூப்பிடாதீங்கயா, கூப்பிட்டா கத்துக்கிடுவாயா, நீங்க தோக்கடிக்க முடியாதுன்னு பாரதி ராஜா ஒரு பொய்யான நம்பிக்கை வச்சிருந்தார் கமல் வேற, அவர் ஏதோ ஆட்சியில செய்வாருன்ட்டு. ஆனா அவர் கடைசியில அங்க போயிட்டாரு, அடிமை கொத்தடிமையா கூட்டமா, அது வேற விஷயம். ஆனால் அந்த வார்த்தைகளை சொல்கிறேன், விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு வந்தால் சிறப்பா இருக்கும். எனக்கு நேற்று ரொம்ப இதுவா இருந்தது, அவர் பேசுற அந்த ஸ்டைல் எல்லாம், மறுபடியும் திமுக திட்டுறது, அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் வேறு ஒரு அவதாரம், விஜய் என்கிற ஒரு புதிய முதல்வர் விஜய் என்கிற புதிய அவதாரத்தை மக்களுக்கு காட்டுங்கள், அது சிறப்பாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேலை கொடுத்ததற்கெல்லாம் எதிர்ப்பல்ல, வருத்தம் தான், வருத்தமாக பதிவு செய்கிறோம். ஏன்னா இறந்து போன அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கிறீங்க, அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கிறீங்கன்னா நல்லது. ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது. மற்றவர்களுக்கும் சேர்த்து பாருங்கள், கனவுகளோடு நிற்பவர்களுக்கு சேர்த்து செய்யுங்கள். அப்படிங்கிறதா நம்ம அவருடைய கரூர் அந்த விசிட் அப்படிங்கிறதுல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயமா பார்க்கணும்.